ஒரு மாளிகை, ஒரு வீடு, ஒரு பெரிய வீடு இருக்கிறது, பரலோக வீடு. அந்த பரலோக வீட்டுக்கு சொந்தக்காரர்களாகிய உங்களையும் என்னையும் பார்த்து இந்த காலை வேளையிலே கர்த்தர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் ஒருவனை இந்த தேவனுடைய ராஜ்யத்துல ஒரு மனுஷனை பொன்னை போல ஜொலிக்க வச்சிருக்கிறார், ஒருத்தனை வெள்ளியை போல ஜொலிக்க வைத்திருக்கிறார், ஒருவன் வைடூரியத்தை போல ஜொலிக்க வைத்திருக்கிறார். பில்கேட்ஸ் மாதிரி எல்லாருமே பணக்காரனா இருக்க முடியாது. அவனும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவன் தான், அவனும் இந்த தேவனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளை தான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை எலான் மஸ்க் போல எல்லாரும் பெரிய கோடீஸ்வரன் ஆயிட முடியாது. அவனை இந்த உலகம் முழுவதும் ஜொலிக்க வச்சிருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒரு வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரமும் அல்லாமலும் அவர்கள் தான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர்கள், அவர்கள் தான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று அல்ல, அவர்களை அல்லாமலும் மரமும் மண்ணுமான பாத்திரமும் உண்டு. ஒரு வீட்டை அலங்கரிக்கணும்னா, ஒரு வீடு சரியா இருக்கணும்னா, ஒரு வீடை கட்டி முடிக்கணும்னா, அந்த வீடு எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே எல்லா காரியத்தாலும் இணைக்கப்பட்டு இருக்கிறது. ஒரு வீட்டுல தங்கமும் வைரமும் வச்சு அலங்கரிக்கப்பட்டிருந்தா வீடு பேசும் பொருள் தான். ஆனா அதுல மரமும் இருக்கு, மண்ணு இருக்கு. மரத்தை வச்சு மண்ணை வச்சுதான் வீடு கட்ட முடியும். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு மிகப்பெரிய செல்வந்தர்கள் மாத்திரமல்ல, அடுத்த ஒரு சாராரும் இருக்கிறார்கள். அடுத்த ஒரு சாராரும் அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர்கள். அவர்களாலும் தேவ ராஜ்யம் ஜொலிக்கிறது, அவர்களாலும் தேவனுடைய ராஜ்ய பணி நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு சபையில ஒரு நல்ல வசதியான ஒரு குரூப் இருக்கிறான், அதுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு குரூப் இருக்கிறான். அவன் வைரத்தை போல பொன்னை போல ஜொலிக்கிறான், அவன் வசதியா இருக்கிறான். அவனாலதான் சபைக்கு பேரு, தேவ ராஜ்யத்துக்கு பேரு, இந்த வீட்டுக்கு பேரு, இந்த வீட்டுக்கு பெருமை அவரால் தான், அவரால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுவது மாத்திரமல்ல, அடுத்த நிலையில இருக்கக்கூடிய என்ன இருக்காது? மரமும் மண்ணு இருக்கு. மரம் இருந்தா தான் அந்த வீட்டை பாதுகாக்க முடியும். நீ கதவா இருப்ப. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் மேன்மையான ஒரு இடத்துல இல்லையே, கவலைப்படாத. நீ ஒருவேளை மரமாவோ இல்ல மண்ணாவோ இருக்கிறனா, நீ இத உன்னைய வச்சுதான் அந்த அஸ்திபாரமே எழுப்பப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. என்னை வெறும் மண்ணா வச்சிருக்கிறாரு, எதுக்கும் பிரயோஜனம் இல்ல, நான் புழுதியும் குப்பையுமா இருக்கிறேன், கவலைப்படாத. நீதான் தேவனுடைய வீட்டுக்கு அஸ்திபாரமா இருக்கிற. அல்லேலூயா. உன்னை வச்சுதான் பாதுகாப்பே. சுவர் எழுப்பப்படுகிறதே உன்னாலதான். அல்லேலூயா. சபை இயங்குறதே உன்னாலதான். தேவனுடைய ராஜ்யம் செயல்படுகிறதே உன்னாலதான். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. என்னை ஒண்ணுக்கு ஆகாத மரத்தை போல மட்டையை போல சும்மா கிடக்கிறேன், கவலைப்படாத. நீ அதே இடத்துல இருந்தாலும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பா. அந்த வீட்டுக்கு பாதுகாப்பான பலகையா நீ இருக்கிற. அல்லேலூயா. கர்த்தர் உன்னை நிலை கதவுகளாய் வைத்திருக்கிறார். மானம் காக்கப்படுவதற்கு, அந்த வீடு காக்கப்படுவதற்கு, அந்த வீட்டில் உள்ள வஸ்துக்கள் காக்கப்படுவதற்கு கர்த்தர் உன்னை, நீ மரம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற, ஆண்டவர் உன்னை கதவாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நான் எதுக்குமே பிரயோஜனம் இல்ல நீ நினைக்கிற. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, தேவனுடைய மகா பெரிய வீட்டிலே கர்த்தர் உன்னை மரமுமா மண்ணுமா வைத்திருக்கிறாரா? உன்னாலதான் கட்டடம் எழுப்பப்படுகிறது, உன்னாலதான் அந்த வீடு பூட்டப்படுகிறது, திறக்கப்படுகிறது, பாதுகாப்பா இருக்கிறது. அல்லேலூயா. வாசிங்க. அவைகளில் சில கணத்திற்கும். அல்லேலூயா. ஆமா, நான் மண்ணு, நான் மரம் தான் அப்படின்னு நினைச்சு நீ சந்தோஷப்பட்டாலும், என்னை நிலக்கதவா வச்சிருந்தா வர்றவங்க எல்லாரும் பார்த்து சொல்லி இருப்பாங்க, சார் இந்த கதவு எவ்வளவு அழகா இருக்கு, என்ன மாதிரி டிசைன் பண்ணி அப்படி பாலிஷ் போட்டு அப்படி சைனிங்கா தக தகன்னு மின்னுது, இப்படி ஒரு கதவா இருக்கணும்னு நான் நினைச்சா என்னைய கொண்டு வந்து அல்லேலூயா ஒரு ஓரத்துல சின்ன கதவா, பீரோவுக்கு உள்ள லாக்கருக்கு கதவா வச்சு என்னை அடைச்சு வச்சுட்டாங்க, என்னை ஒருத்தர் கூட பார்க்க முடியல அப்படின்னு நீ இந்த காலை வேளையில ஃபீல் பண்ணிட்டு இருக்க. நான் சொல்றது எத்தனை பேர் புரியுது? அல்லேலூயா.
என்னை முன்னாடி கதவா போட்டிருந்தாங்கன்னா வர்றவங்க எல்லாம் பார்த்து ரசிச்சு என்னை முன்வரிசையில கர்த்தர் நிறுத்தி இருந்தா, என்னை முன்னாடி கொண்டு வந்து அழகுபடுத்தி சைனிங் ஸ்டாரா வச்சிருந்தா, வர்றவங்க எல்லாம் பார்த்து ரசிச்சு எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, இவ்வளவு கலைநயத்தோட ஒரு கதவை நாங்க பார்த்ததில்ல, ஒரு மரத்தை பார்த்ததில்ல, இவ்வளவு மேன்மையான மரமானு வாழ்த்தி இருப்பாங்க. ஆனா என்னைய கொண்டு போய் உள்ள பீரோ கதவா இருந்தா கூட பரவாயில்ல, அதுக்கு உள்ளுக்குள்ள வச்சு ஒரு குட்டி கதவாக்கி அதுல ஒரு சின்ன பூட்டை போட்டு வச்சுட்டாங்க. இப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு நீ யோசிச்சுக்கிட்டு இருக்கிற. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை யாரும் பார்க்க மாட்டாங்க, நான் நாதியத்து போயிருக்கிறேன். என்னைக்காவது ஒரு நாள் என்னை திறப்பாங்க, என்னைக்காவது ஒரு நாள் தான் என்னை தேடுவாங்க. ஆனா இதே வாசக்கதவா இருந்தா எவ்வளவு அழகா இருந்திருக்கும். வாசக்கதவுனா டெய்லி உன்னை அந்த பாடு இந்த பாடு அங்கிட்டு இங்கிட்டு அலக்கழிச்சே கொண்டிருப்பாங்க. நீ இப்ப குட்டி கதவா இருந்தாலும் குட்டி சவரா இல்ல, உள்ளுக்குள்ள உன்னைய தாண்டி தான் வெள்ளியும் பொண்ணு ஒளிஞ்சு கிடக்கு. உன்னைய நம்பித்தான் 1 கோடி ரூபாய் உள்ள வச்சிருக்காங்க. இல்லையா, உன்னைய நம்பித்தான் இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை உள்ள வச்சு பூட்டி இருக்கிறாங்க. இல்லையா, எத்தனை பேருக்கு புரியுதுன்னு எனக்கு தெரியல. நீ சாதாரண ஆளு நினைச்சுக்கிட்டு இருக்கிற, நான் எதுக்குமே பிரயோஜனம் இல்லை நினைச்சுக்கிட்டு இருக்கிற, என்னைக்கு நான் பார்வையிலே இல்லாம மறைந்து இருக்கிறேன், உள்ளுக்குள்ள இருக்கேன்னு நினைக்கிற, நீதான் லாக்கரா இருக்கிற. உன்னுடைய அந்த இருட்டு அறைக்குள்ளதான் அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தர் புதைத்து வைத்திருக்கிறார். அந்த முழு குடும்பத்துக்கு பாதுகாவல், முழு குடும்பத்திற்கு சோர்ஸே எங்க இருக்குன்னா உனக்குள்ளதான் இருக்கு. எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ மண்ணும் மரமா இருக்கலாம், கவலைப்படாத, கர்த்தர் பிரயோஜனமாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, வாசிங்க. சில கனவீனத்துக்கு மாணவிகள், சில கணத்துக்குரியவர்கள், சில கனவீனமானவைகள். இது ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அல்லேலூயா. இது எதுக்குமே உபயோகமற்றதுன்னு சொல்லலாம். அப்படி போட்டிருக்கலாம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உபயோகமற்ற நிறைய பொருட்கள் தான் வீட்டை அலங்கரித்துக் கொண்டு இருக்கிறது, அழகாய் ஜொலிக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ கனவீனமான ஆளுன்னு சொல்லாத, என்னால ஸ்ட்ராங்கா இல்லைன்னு சொல்லாத. நீ வளைந்து கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கிறனாலதான் உன்னை வளர்ச்சி அழகா செதுக்கி எடுத்து உன்னை வீட்டுல அலங்கார பொருளாய் செய்து வைத்திருக்கிறார்கள். அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்திலே நீ சில விஷயங்கள்ல வளைந்து கொடுத்து போகிறனாலதான் கர்த்தர் உன்னை இந்த தேவ ராஜ்யத்தின் பணியிலே ஒரு அழகுள்ள, ஒரு மேன்மையுள்ள, ஒரு ஜொலிக்கக்கூடிய, எல்லாரும் கண்டு ரசிக்கக்கூடிய பாத்திரமாய் கர்த்தர் உன்னை வைத்திருக்கிறார்.